ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சுதந்திரத்திற்கு முன்பே சொன்னார் பாரதி. சுதந்திரத்திற்கு பிறகு கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொன்னார், இரவில் வாங்கினோம் இன்னும் விடியவே இல்லை என்று. அதன் பின் கவிஞர் திலகம் என்னும் கவிஞர் சொன்னார், மாற்றான் பிடிப்பை அறுத்து விட்டால் இங்கு மக்களின் ஆட்சி மலரும் என்றோம். மாற்றான் பிடிப்பு அகன்ற பின்னே ஏழை மக்களை நாமே மறந்துவிட்டோம். அதாவது பெயரளவில் சுதந்திரம் பெற்றுவிட்டு செயல் அளவில் சுதந்திரம் பெற முடியவில்லையே என்று சித்தரித்தார். அவன் சுதந்திரம் எனும் பட்டு வேட்டியில் கனவு கண்டபோது அவன் கட்டியிருந்த கோவணன் களவாடப்பட்டது என்கிறார் கவிஞர் மு. மேத்தா. அன்று வியாபாரம் செய்ய வந்தவர்கள் அரசியல் நடத்தினார்கள், இன்று அரசியல் நடத்த வந்தவர்கள் வியாபாரம் செய்கிறார்கள் என்கிறார் கவிஞர் வைரமுத்து. ஆனால் கண்ணதாசனின் கருத்தோட்டம் முற்றிலும் வேறுகோணம். வீடெங்கும் திண்ணை கட்டி வெறும் பேச்சு. வெள்ளை வேட்டி சோம்பலில் மனிதன் வாழ்ந்தால் சுதந்திரம் என்ன செய்யும் என சுதந்திரம் கிடைத்தும் அதை ஒழுங்காக பயன்படுத்த தெரியாதது நம் குற்றம்தான். பிரச்சனை ஏன் நம்மிடத்தில் தான் என்பது அவருடைய வாதம். மேற்படி சொன்னவர்களின் கருத்துக்களை கேட்கும் போதும் படிக்கும் போதும் சரி என்றே நமக்கு தோன்றும். சுதந்திரம் தேடும் சுதந்திரம் கூட இல்லை என குமுறுபவர்களே, 85 வயதிற்கு மேல் கடந்த உங்கள் வீட்டு முதியோர்களிடம் கேளுங்கள் எது சுதந்திரம் என்று. ஒரு மாற்றம் என்பது இன்று 24 மணி நேரத்தில் நிகழ்ந்து விடுகிறது. இன்றைய தொழில்நுட்பம், ஊடகம் என அனைத்தும் மாற்றத்தை உடனடியாக நிகழ்த்தி காட்டுகிறது. ஆனால் அன்று சுதந்திரம் எனும் மாற்றத்தை அடைய எத்தனை வருடம், எத்தனை போராட்டங்கள், எத்தனை புரட்சிகள், எத்தனை உயிர் தியாகங்கள். ஒன்றை மட்டும் மறக்காதீர்கள், பெண் சுதந்திரம், கல்வி மாற்றம், தொழில்நுட்ப வளர்ச்சியில் ஏற்பட்ட மாற்றங்கள் என அனைத்தும் சுதந்திரத்திற்கு பின் போட்ட விதையே. இவர்களுக்கு எல்லாம் விடுதலை கொடுத்தாலும் இங்கு இருக்கும் நூற்றுக்கணக்கான மொழியாலும் பல்வேறு மதத்தாலும் கலாச்சாரத்தாலும் அவர்களே பிரிந்து விடுவார்கள் என்று அன்று ஒரு வெள்ளையன் சொன்னார். நாம் பிரிந்தோமா? நமக்குள் போர் புரிந்தோமா? இன்றும் சுதந்திரமாக ஒற்றுமையைத்தானே இருக்கிறோம். உலகில் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என் நாட்டு மக்கள் மீது படையெடுக்காத நாடு, அதிக அளவில் பொறியாளர்களை கொண்ட நாடு, விண்வெளி துறையில் சாதனை புரியும் நாடு, அதிக இளைஞர்களை கொண்ட நாடு என பல பெருமைகளை தனக்குள் வைத்து தன்னிகற்று விளங்குகிறது நம் இந்திய திருநாடு. ஒரு உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள், 200 வருடங்களுக்கு முன் ஆங்கிலேயர்கள் இந்தியா வரும் முன் நம் நாடு உலகிலே செல்வமும் செல்வாக்கும் மிகுந்த நாடாக இருந்தது. பின் வந்த ஆங்கிலேயர்களால் செல்வம் சுரண்டப்பட்டது, பொருளாதாரம் பூஜ்ஜியமானது. 1947ஆம் ஆண்டு நமக்கு சுதந்திரம் கொடுத்த போது 90% மக்கள் வறுமையில் இருந்தோம். நாம் அன்று 1% மிக மிக குறைவான அளவில் பொருளாதாரத்தில் இருந்தோம். ஆனால் இன்று இந்த 78 வருடத்தில் நம்மை ஆண்ட ஆங்கிலேயர்களுக்கு சமமான பொருளாதாரத்தில் வளர்ந்து விட்டோம். எனக்கு பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லவும், அந்த பிரச்சனையை நாமே சரி செய்து கொள்ளவும் இன்று நமக்கு சுதந்திரம் இருக்கிறது என்ற பெருமையோடு சுதந்திர இந்தியாவில் சுதந்திரமாய் இருப்போம். இந்தியன் என்பதின் பெருமிதம் கொள்வோம். ஜெய்ஹிந்த். சுதந்திரத்தை காத்த அனைவருக்கும் சொல்லுகின்றோம் எங்கள் முதல் வணக்கம். தாய் மணிக்கொடி சொல்லுது ஜெய்ஹிந்த். தாயகம் கத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய்ஹிந்த். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது, காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது. ஜெய்ஹிந்த்.